Letter number 15, the patriarch, how he began. அது பேட்ரியாக்ங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே சொல்றாரு இவரோட லெட்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு லிட்டில் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பயப்படுறாரு. ஆனால் வந்து நம்மளோட லைஃப் வந்து அதை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒன்று. ஓல்டன் டேஸில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ரொம்ப லைஃப்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். நம்மளோட சேஞ்சஸ் ஆஃப் லைஃப், சொசைட்டி இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஈஸியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து அதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் we should understand something அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில்ட்ரன் வந்து ஒரு டார்க் ஃபாரஸ்ட்டில் விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல், நான் உன்னை வந்து எட்ஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட் வரைக்கும் நான் உன்னை வந்து பத்திரமா வழி சொல்லி உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா தென் they will find the way. இப்போ நடு காட்டில் விட்டுட்டு போகாமல் நான் உன்னை அந்த எட்ஜ் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டினேன்னா அதுக்கப்புறம் அதுக்கான வழி நீயே கண்டுபிடிச்சிடுவ. ஸோ அந்த மாதிரி நான் உன்னை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த லெட்டரில். அதே இந்திரா காந்தி வந்து அவங்க முசோரி கிங்ஸை பற்றி அப்பப்போ அவங்க டேடி கிட்ட கேட்பாங்களாமா. தென் அவங்க வந்து எப்படி அவங்க கிங்ஸாக ஆனாங்க, எப்படி கிங்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரைப்ஸாக மாதிரி தான் இருந்தாங்க, தனித்தனியாக வாழ்ந்தாங்க, அப்புறம் ஒரு கூட்டம் வாழ்ந்தாங்க. இதில் கிங்ஸ்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க பிகினிங்கில் வந்து அவங்க கிங்குன்னு சொல்லி அவங்கள சொல்லவே இல்லை. நம்ம வந்து ஆரிஜின் ஆஃப் கிங் பற்றி இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ட்ரைப்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க இல்லையா. எப்போ வந்து இந்த அக்ரிகல்ச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து டிவிஷன் ஆஃப் ஒர்க் இது எல்லாமே வர்றதுக்கு ஆரம்பிச்சிது. ஸோ ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு ஒர்க் செய்யறதுக்கு ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு லீடர் வேணும். அவங்க எல்லாத்தையும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான ஒரு கைடன்ஸ் வேணும். அதுக்காகவும் தென் அனதர் ட்ரைப் ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு குரூப்பாக தானே இருந்தாங்க. ஸோ இன்னொரு அனதர் ட்ரைப் கிட்ட இருந்து அவங்கள வந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இவங்க எல்லாரையும் லீட் பண்ணுறதுக்கு ஒரு லீடர் வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த லீடர் வந்து ஓல்டஸ்ட் மேன் இந்த குரூப்பாக தான் இருப்பாங்க யூஸ்வலாக அப்படின்னு சொல்கிறாரு. அவங்கள தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பேட்ரியார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிற பர்சனாக தான் இருக்கணும். தென் ரொம்ப நாலேஜ் இருக்கிற பர்சனாகவும் தான் இருக்கணும். ஆனால் இவங்க வந்து மற்றவங்களிருந்து டிஃபர் ஆக மாட்டாங்க. பட் வந்து அவங்க கூட அவங்களுக்கு தேவையான ஒர்க் எல்லாமே அவங்களே செய்வாங்க. அவங்களும் நார்மலாக பீப்புள் கூட தான் இருப்பாங்க. பட் தே ஆர் தி லீடர்ஸ். அந்த மாதிரி வந்து ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. அவங்க எல்லாமே கைட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட ஒர்க்கு அவங்களே செஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி நம்மளுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லா பர்சனுக்கும் ஹேவ் அ செப்பரேட் ஹவுஸ் இருக்குது. அவங்களுக்குன்னு தனியான மணி, அவங்களுக்கு தேவையான எல்லா மற்ற திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி அப்போ இல்லாத காலத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரிவினை வேணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் செப்பரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேட்ரியார்க் தான் வந்து ஆர்கனைசர். அவர் தான் வந்து இந்த டிவைடிங் வந்து பண்ணுறாரு. ஆனால் சேஞ்சஸ் வந்து ஸ்லோவாக தான் வந்துச்சு. நியூ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் வந்துச்சு. ஸ்பெஷலி அக்கௌண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்துச்சு. இந்த பேட்ரியார்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், மோஸ்ட் டைம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதையே சென்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன ஆகுதுன்னா, எல்லா மக்களையும் வந்து ஒர்க் பண்ண சொல்லி அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. லிட்டிலாக அவங்க வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆர்டினரி ஒர்க் ஆர் லேபர் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒர்க் கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. பீப்புள்லேருந்து அவங்க டிஃபர் ஆகிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரிய ஆளான மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இது வந்து நான் ஆர்டர் மட்டும்தான் பண்ணுவேன், நீ இப்படி செய்யுன்னு தான் சொல்லுவேன். பட் வந்து அந்த பேட்ரியார்க் வந்து அந்த ஒர்க்கு செய்ய மாட்டேன், நான் வந்து ஆர்கனைஸ் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி தான் வந்து
இந்த பேட்ரியார்க்குங்கிற ஒரு இது உருவாச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வார் வருது அப்படின்னு சொன்னா 2 ட்ரைபுக்கு நடுவுல சண்டை வருது, ஃபைட் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ ஒரு லீடர் இல்லாம வந்து அந்த வார் வந்து நம்ம ஜெயிக்க முடியாது. அப்படிங்கிற நிலைமையில தான் வந்து இந்த பேட்ரியார்க் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா வந்து சேஞ்ச் ஆனாங்க. ஒவ்வொரு ஆர்கனைஸும் வந்து ஒவ்வொரு ஒர்க்லையும் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ஒர்க்கை ஆர்கனைஸ் பண்ணுறதுலேயே அவங்களுக்கு டைம் போயிடுது. அவங்களோட ஒர்க் எதுவும் செய்ய முடியல. ஸோ ஹி சூஸ் அனதர் பீப்புள் டு ஹெல்ப் ஹிம். அவங்க வந்து மற்ற பீப்புளில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க அவரோட ஒர்க் செய்யறதுக்கு. ஸோ வி ஹாவ் மெனி ஆர்கனைசர்ஸ் பட் அஃப்கோர்ஸ் பேட்ரியார்க் வாஸ் சீஃப். நிறையா இப்போ கிங் இருக்காங்க அப்படின்னா கிங் மட்டுமே முடிவெடுக்க மாட்டாங்க. கூட இருக்கிற அமைச்சர் இந்த மாதிரியான நிறைய பீப்புள் கூட இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டீம் இருக்கும். இருந்தாலும் வந்து அந்த அவர் ஒருத்தர் தான் கிங், ஃபைனல் டிசிஷன் அவர் தான் எடுப்பார். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு லீடர் வந்து உருவாகிறதுக்கு ஆரம்பித்தார். தென் டிவைட் ஆச்சு. ஆர்டினரி ஒர்க்கர்ஸுக்கும் ஆர்கனைசருக்கும் ஒரு டிவிஷன் வந்துச்சு. ஏன்னா அவங்க ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னால் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்க வந்து அதை விட கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து இருந்தாங்க. கொஞ்சம் ஈக்குவலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. தென் எப்படி இது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது, பேட்ரியார்க் வந்து எப்படி டெவலப் ஆச்சுங்கிறது நெக்ஸ்ட் லெட்டர்லேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இதோட முடிஞ்சு.